நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, அன்சிதா பக்கா ஃபேக் ப்ரோ, ரொம்ப ஃபேக். இந்த வீட்டுல அதிகபட்ச டிராமா போடுற ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது அன்சிதா மட்டும்தான். நீங்க கூட நேத்து கவனிச்சிருப்பீங்க, நேத்துக்கான எபிசோட்ல ராணோ வந்து கன்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து கூட்டு வந்து உள்ள வச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு டாஸ்க்லாம் விளையாடக்கூடாதுன்னு ராணோ வந்து கண் கலங்கி உட்கார்ந்து இருந்திருப்பாரு. அப்படி உட்கார்ந்து இருந்தோன்னே அங்க இருந்து பவித்ரா அவர்கள் எந்திரிச்சு ஒரு சில விஷயங்கள் சொல்லிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. ராணோ என்ன தப்பா நினைக்காதீங்க, நீங்க பக்கத்துல வந்து வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க வந்து நடிக்கிறீங்கன்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். பட் நான் வந்து உங்களை பார்த்து நடிக்கிறீங்கன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இங்க நிறைய பேர் சொன்னாங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு உங்கள்ட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்க கண்டிப்பா ஹர்ட் ஆயிருப்பீங்க, அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பவித்ரா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு சாரி கேட்டிருப்பாங்களே. அப்படி சாரி கேட்டோன்னே அதை தொடர்ந்து நம்ம அன்சிதா அவர்களுமே எந்திரிச்சு என்னை மன்னிச்சிரு ராணவே, நான் தெரியாம சொல்லிட்டேன், எனக்கு தெரியல, நீ எப்பவும் போல ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பல, அந்த மாதிரி ஏதோ பண்றேன்னு நான் விட்டுட்டேன், பட் இந்த அளவுக்கு இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி பயங்கரமா சாரி கேட்டு அழுது உருண்டு என்னமோ செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சாரி கேட்கும் போதே அங்க மஞ்சரி கெஸ் பண்ணிருப்பாங்க, இவங்க டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க, ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிச்சு அந்த விஷயங்கள் தப்பா போகும்னு தெரிஞ்சோனே அவங்க சொன்ன வார்த்தைகளை எப்படி மறைக்கலாம்னு சொல்லிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி தெளிவா இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லி முடிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்டே சொல்லிட்டு திருப்பி இங்க வந்து சாரி கேட்கலாம் வேல்யூவா எனக்கு தெரியலன்னு சொல்லி மஞ்சள் தூக்கி போட்டு உடைச்சிருப்பாங்களா. அதுக்கு அன்சிதாக்கான ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும், பயங்கரமா அழுதுருப்பாங்க, உருண்டிருப்பாங்க. நானா இப்படி சொன்னேன், என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அன்சிதா நேத்து அவ்வளவு பேசினாங்க. ஆனா நேத்து நைட்டு அருண் கிட்ட நின்று என்ன பேசுறாங்க தெரியுமா, அருண் கிட்ட நின்று ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது ரேண்டமா சொல்றாங்க, இவன் என்ன பண்றானே எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் நம்பிக்கையே இல்லை, இவன் என்ன பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை, குறும்படம்லாம் ஒன்று உண்டு அதெல்லாம் போடுவாங்களா, எனக்கு குறும்படம் பார்க்கணும், அந்த குறும்படத்தில் பார்த்தா தான் இவன் என்ன பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும், குறும்படம் போடுவாங்களா அருண் அண்ணான்னு சொல்லி அருண்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இதை எனக்கு பார்க்கும்போது சிரிப்பே வந்துட்டு, எம்மா நீ தானம்மா நேற்று அவன்கிட்ட என்ன சொன்ன, நான் தெரியாம சொல்லிட்டேன், உங்களுக்கு இவ்வளோ தூரம் அடிபட்டு இருக்குதா, எனக்கு கஷ்டமா இருக்குது, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசினேம்மா, உன் மனசுக்கு கஷ்டமா இருக்கு, நான் அப்பெல்லாம் பேச மாட்டேன், தெரியாம பேசுறேன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணியம்மா. சடனாக பார்த்து அருண் கூட நின்று குறும்படம் போடுவாங்களான்னு கேட்குற. அப்போ உங்களுக்கு புரியுதா ப்ரோ, அந்த இடத்துல பவித்ரா மட்டும் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் சாரி கேட்கலனா அங்க இருந்து யாருமே சாரி கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா, யாருமே எந்திரிச்சு சாரி கேட்டிருக்க மாட்டாங்க. பவித்ரா எந்திரிச்சு சாரி கேட்டதுமே அவங்க நெருப்பு மூடான்னு வேற சொல்லிட்டாங்களா. அப்ப இந்த நெருப்பு மூடு என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, பக்கத்துல வந்து எவன் துடிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லடா, எனக்கு கல்லு தான் முக்கியம்னு சொல்லி கல்லை வாங்கி அடிக்கிட்டு இருந்தாங்க. சைட்ல பார்த்து அவன் துடிச்சிட்டு இருந்தான், இவங்களும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க அவன் நடிச்சிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு கடைசியில அது நடிப்புள்ள உண்மைன்னு தெரிஞ்சோன்னே அந்த இடத்த எப்படி மறைக்கன்னு தெரியாம எந்திரிச்சு நான் உங்களை நடிக்கன்னு சொல்லல, இருந்தாலும் இங்க நிறைய பேர் சொன்னாங்களா நீ ஹர்ட் ஆயிருப்பீங்க, அதனால மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்ந்து நேத்து டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணாங்க. ஓகேவா, அந்த விஷயங்கள் நமக்கு நேத்தே ஓப்பனா தெரிஞ்சு இவங்க என்னன்னா நைட்டு குறும்படம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அருண் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, என்னன்னா அருண் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டான், இல்ல அதெல்லாம் ஓகேமா அது என்னன்னு தெரியல, இருந்தாலுமே அவனுக்கு அடிபட்டு நமக்கு தெரிஞ்சிட்டு. ஓகேவா, அடிபட்டுச்சோ அடிபடல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்தாலும் நம்ம டக்குன்னு அவனை பார்த்து நீ நடிக்கிறன்னு சொன்னான், அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான், இப்போ வரைக்கும் அவன் இதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், நம்ம டக்குன்னு அவனை பார்த்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டோம், அவனுக்கான வழி அவனுக்கு தான் தெரியும், அது ரொம்ப தப்பு, நம்ம இதுக்கு அப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காப்ல. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அன்சிதா அவங்க ஃபீல் பண்ணி ஆமாண்ணா நான் தெரியாம பேசிட்டேன், அது எப்படி பேசினேன் எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அன்சிதா ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல, இவங்களுக்கு இப்ப ராணோ மேல நம்பிக்கை இருக்கா, இல்ல அருண் சொன்னதை வந்து உடனே ஏத்துக்கிட்டு ஆமா ராணுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியவே இல்லை, இவங்களே குறும்படம் கேட்கறாங்க. அப்புறம் அங்க இருந்து அருண் வந்து அவனுக்கு அடிபட்டிருக்கு அவன் ஃபீல் பண்றான்னு சொன்னோன்னே ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க. எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. இல்ல அருண் இன்னொரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான், என்ன சொல்றான்னா, இன்னும் இந்த ஒரு வாரம் மட்டும்தான், இந்த ஒரு 3 நாள் மட்டும்தான், இந்த 3 நாளை கடந்துட்டோம்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி டாஸ்கே வராது, எந்த ஒரு டாஸ்க்கு இந்த மாதிரி டாஸ்க் வராது, இதுக்கப்புறம் ஃபன்னாக தான் இருக்கும். இப்போ வரப்போற வர வந்து ஃபேமிலி டாஸ்க் இருக்கும், அதுக்கு அடுத்து அந்த ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மணி பாக்ஸ் வைப்பாங்க, அதுக்கு அடுத்து அந்த டிக்கெட் ஃபினாலே இருக்கும்ல, அந்த டிக்கெட் ஃபினாலே மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதுலேயுமே இந்த குரூப்பாக அடிச்சுக்கிற மாதிரி இருக்காது, அவன் தனித்தனியாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி ஃபைட் வராது, இருந்தாலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்காக இருக்கும், அது நல்லா இருக்கும்னு சொல்லி பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் 2 நாட்கள் இருக்கு, இந்த 2 நாட்கள புரு நீங்க கடந்துட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பிரஷர் இல்லாம பார்ப்போம். ஏன்னா நீங்க அப்பப்போ என்ன பண்றீங்கன்னு தெரியாம நாங்க பிரஷர் ஆகி நேத்து என்னன்னா அவரு லெஃப்ட் ஹேண்ட்ல அடிபட்டு லெஃப்ட் ஹேண்ட்லயே தூங்கிட்டு இருக்காரு, அதை பிக் பாஸ் அவங்க வெட்ட வழியா போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதை மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ப்ரோ ஒரு பெயின் கில்லர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெயின் கில்லர்லாம் ஒரு சைடு வச்சுட்டு பிராக்டிகலா யோசிங்களேன், பெயின் கில்லரை வந்து அந்த வலியை மட்டும் தான் இது பண்ணும். ஓகேவா, பெயின் கில்லர் வந்து என்ன பண்ணும், வலியை மட்டும் தான் குறைக்கும். சரி அவருக்கு வலி தெரியாம படுத்திருக்காருன்னு வச்சுக்கலாம், ஓகே தப்பே கிடையாது, வலி தெரியாம படுத்திருக்காரு, இருந்தாலுமே அந்த மனுஷனுக்கு வலி தெரியாம படுத்த அந்த மனுஷனுக்கு தானே பாதிப்பு நான் கேட்கிறேன். ஏன்னா அதுல ஒரு உங்களுக்கே தெரியும் அந்த லிகமெண்ட் வந்து டியர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, லிகமெண்ட் வந்து டியர் ஆயிருக்கு அப்படின்னா திருப்பி அவரோட பாடி வெயிட்டை மொத்தமா போட்டு இப்படி சரிஞ்சு படுத்தா அது திருப்பி அவருக்கு தானே பாதிப்பு. அவர் அசைக்கவே கூடாதுன்னு சொல்லி தான் பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க, கை அசைக்க கூடாது, டக்கு நீட்டிடக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் தூக்கிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தான் பிக் பாஸ் அனுப்பியிருக்காங்க. அப்படி பிக் பாஸ் சொல்லி அனுப்பின பிறகும் அவருக்கான மொத்த பாடி வெயிட்டையும் இந்த கையில கொடுத்து இப்படி சரிஞ்சு படுத்திருக்குது.
இது எப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம பேசி குழம்பணும்னு சொல்லி தான் பிக் பாஸ் நேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல அதை போட்டு காமிச்சிருக்காங்க. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அந்த பெயின் கில்லர் போட்டிருக்கறனால அவங்களுக்கு வலி தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஒரு சைடா படுத்திருக்காரு. பட் நான் சொல்றது என்னன்னா, லாஸ்ட்ல வந்து அது என்ன ஆகும்னா இவருக்கு தானே பாதிப்பாகும். திருப்பி பாடி வெயிட்ட போட்டிருக்காரு, திருப்பி லைட் அந்த லெக்மெண்ட் வந்து லைட்டா டியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. அதனால மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். மொத்தத்தில் பிக் பாஸ் ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து எபிசோட்ல பெருசாக இருக்காதான் எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று அந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டா. ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவனை ரொம்ப ஃபயர் மோடாலும் ஆட மாட்டானுவேன். ரொம்ப நார்மல் மோடுக்கு போயிட்டு ரொம்ப சாந்தமா, நீங்க ஒரு கல் எடுத்துக்கோங்க, நான் ஒரு கல் எடுத்துக்கிறேன், நீங்க ஒரு கல் எடுத்துக்கோங்க, நான் ஒரு கல் எடுத்துக்கிறேன், என் கோட்டைக்கு வரீங்களா, இருங்க நான் சைட்ல போறேன், உங்க கோட்டைக்கு நான் வரவா அப்படின்னு மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒப்பந்தத்துக்குள்ள போயிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி நேற்று நைட்டே பேச ஆரம்பிச்சாச்சு, இதுக்கப்புறம் இப்படி ஆடக்கூடாது, ரொம்ப சாஃப்ட் ஆடணும், ரொம்ப பார்த்து ஆடணும். ஏன்னா இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. அந்த 2 நாட்கள் கேமை எப்படியா கடந்துட்டா அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நீட்டாக போகலாம். அதனால நம்ம யாருமே சண்டை போட்டுக்காம ரொம்ப நீட்டாக போகலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் நக்கின்னு பேரும் தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். நேற்றுக்கான எபிசோட்ல இன்னொரு சீனும் பார்த்துருப்பீங்க. சௌந்தர்யா உட்காந்து கரைஞ்சிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நான் லைவ்லையும் போய் பார்த்துட்டு இருக்கேன். எம்மாடி அம்மா கரைஞ்சினே இருக்காங்கம்மா. அவங்களுக்கு ஆக்சுவலா இன்னும் புரியவே இல்லை, அவனுக்கு அடிபட்டிருக்கா அடிபடலையா, அவன் சும்மா அந்த சீனை கிரியேட் பண்ணியிருக்கானா, இல்லை உண்மையாவே அடிபட்டு கஷ்டப்படுறானா, ஒருவேளை இதை சீனை கிரியேட் பண்ணி ஸ்கோர் பண்றானா, இல்லை ஒருவேளை இப்படி பண்றதால சிம்பத்தி ஓட்டுகள் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓவர் திங்க் பண்ணி அவனுக்கான கேமை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பேர்ல இவங்களே இவங்களுக்கான கேமை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு மாதிரி மக்கள் மத்தியில கெட்ட பேர் எடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் சௌந்தர்யா, அவன் வந்து ஒரு கேம் ஆடுறானே வச்சுக்கலாம், நான் உங்க வழிக்கே வரேன், அவன் வந்து ஒரு கேம் ஆடுறானே வச்சுக்கலாம், ஆடிட்டு போறானே, நீங்க எப்படி உங்களுக்கான கேம் ஆடுறீங்களோ அதே மாதிரி அவன் ஆடிட்டு போறானே, அதை விட்டு அவனுக்கான கேம் எக்ஸ்போஸ் பண்றேன், அவனை வந்து அவன் வந்து நடிக்கிறாங்கிறத நான் மக்கள் மத்தியில காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பெரிய அளவுல ஹர்ட் எடுத்துட்டு இருக்கிறது நீங்க தான். எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாம ஹர்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. சத்த கட்டாம உங்களுக்கான ஓட்டுகளை சேவ் பண்ணி போவீங்களான்னு பார்த்தா தேவையில்லாம இந்த ஃபினாலே வீக் நெருங்க அந்த டாப் 5 எல்லாம் எனக்கு வேணாங்க, என்னாச்சு நீங்களே பிடிங்க, நான் ஒரு வேலையா கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி டாப் 5 தூக்கி ராணுவ கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாங்க போல. அந்த அளவுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு ஒப்பாரி தான். நேற்று நைட்டு உட்காந்து அவனுக்கு அடிபட்டுச்சுன்னு அதுக்கு அவன் தான் பொறுப்பு, அவன் தான் டாஸ்க்ல தேவையில்லாம பண்ணிட்டான், டாஸ்க்ல எல்லா வேலையும் அவனே பார்த்துட்டு அவனே விழுந்து அவனே அடி வாங்கிப்பானா, அப்புறம் நம்ம போய் மன்னிப்பு கேட்கணுமா? நான் தெரியாம சொன்னேன், இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சு, அதனால தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதுல சவுந்தரராக நான் சிம்பிளா ஒன்று தான் சொல்லுவோம், திருப்பியே சொல்றேன், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ராணுவ பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ராணுவ பிடிக்கல, இப்போ எனக்கும் பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கலப்பா, பார்க்குற மக்களுக்கு பிடிக்கல, சும்மா சொல்றேன், பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். இருந்தாலுமே இப்போ நம்ம பக்கத்தில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, சடனாக ஏதோ ஒன்று சம்திங் ஆகுது, யாரோ ஒருத்தர் ராணுவ விட்டுருங்க, யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்தில் ராணுவ பாவம், அந்த மனுஷன் என்ன செஞ்சான் நல்லா இருப்போம், யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார், அந்த மனுஷன் நமக்கு பிடிக்காத மனுஷனா இருக்கான், ஆனால் அந்த மனுஷனுக்கு சடனாக ஏதோ ஒன்று நடக்குது, அந்த மனுஷன் சடனாக ஒரு மாதிரி வழியை துடிக்கான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டு இப்படி தான் நடிகா அப்படி சொல்லுவீங்களா? என்னாச்சுப்பான்னு சொல்லி டக்குன்னு அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்ணுவீங்களாங்கிறத எனக்கு தெரியல. என்ன கேட்டால் நான்லாம் என்னை வந்து குத்த வந்த ஒரு நபராகவே இருந்தாலும் என்னப்பாச்சுன்னு சொல்லி செக் பண்ண தான் செய்வேன். ஏன்னா அது வந்து நமக்குள்ள டக்குன்னு வந்துடும், நம்ம அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன். ஆனால் இவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? நடிக்கிறான்டா அப்படின்னு மாதிரி அவன் தப்பு அப்படிங்கிறத வெளியே காட்டிடுமா, எப்படியாச்சும் காட்டிடுமா அப்படிங்கிறத முழு வேலையோட சுற்றிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் ரொம்ப ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கான கேம் ரொம்ப ராங்காக இருக்குது. பார்க்கலாம், எல்லாருமே ஒரு டைப்பில் ஒரு நாடகத்தை போட்டுக்கிறாங்க. அப்படியே தள்ளி வந்தால் குறும்படம் கேட்குறாங்க, அப்படியே தள்ளி அந்த பக்கம் போனால் அவங்களுக்காண்டி தான் நான் சாரி கேட்டேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. மொத்தத்தில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவன் எதுக்கு இப்படி சரிஞ்சு படுத்தான், அது எதுக்கு பிக் பாஸ் எபிசோடில் காட்டினாரு, இவனுக்கு அந்த கையில் தான் அடிபட்டிருக்கு, அது கூட கொஞ்சம் அந்த சதை கிளியாதா, எனக்கு ஒன்றுமே விளங்கலைங்க, எனக்கு ஒன்றுமே விளங்கலை. நான் போய் எதாவது படிச்சுட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி எத்தனை வருஷம் கோர்ஸ் இருக்குது, இல்லை எத்தனை வருஷம் காலேஜ் போகணும்னு சொல்லி இதை படிச்சுட்டு வந்தால் நமக்கு இதுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க. இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அப்படியே அந்த குறும்படம் கேட்டாங்களா அன்சிதா, எதாவது இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுப்போங்க.